அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பெருங்கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, இந்த உலகிற்கு நபிமார்களின் இறுதியாக முத்திரை தூதராக அனுப்பப்பட்ட முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை அப்படியே பின்பற்றி வாழ்ந்து மறைந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் மீதும், சஹாபிய பெண்மணிகள் மீதும், அவர்களை தொடர்ந்து வாழ்ந்த தாபியீன்கள் மற்றும் தபா தாபியீன்கள் மீதும், இன்னும் இந்த ஏகத்துவ கொள்கையை அதனுடைய தூய வடிவிலே கடைபிடித்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு நல்லடியார்கள் மீதும், குறிப்பாக ஏக இறைவனது அருளை எதிர்பார்த்து இங்கே ஒன்று குழுமை அமர்ந்திருக்கக்கூடிய நம்மவர்கள் அனைவரின் மீதும் வல்ல நாயகனின் வற்றா பெருங்கருணை என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்கிற பிரார்த்தனையோடு, செய்திகளில் மிக உண்மையானது அல்லாஹுடைய வேதம் என்றும், வழிகாட்டுதல்களில் மிக சிறந்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது வழிகாட்டுதல் என்றும், காரியங்களில் மிக மிக கெட்டது மார்க்கத்தின் பெயரால் புதிதாக உருவாக்கப்படுகின்ற அனாச்சாரமான காரியங்கள் என்றும், அப்படி உருவாக்கப்படுகின்ற ஒவ்வொரு அனாச்சாரமான காரியங்களும் பித்அத் வழிகேடு என்றும், ஒவ்வொரு வழிகேடும் மக்களை நரகில் கொண்டு சேர்க்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு முறை மக்களுக்கு முன்பாக உரை நிகழ்த்துகிற பொழுதும் எடுத்துரைத்த சில எச்சரிக்கைகளை நினைவு கூர்ந்தவனாக ஆரம்பம் செய்கிறேன். பெருங்கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, நாம் எல்லாம் அல்லாஹ் நமக்கு கடமையாக்கி இருக்கக்கூடிய இந்த ஜும்மாவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டித்தந்த வழிமுறையின் அடிப்படையிலே நிறைவேற்ற வேண்டும் என்கிற ஒரே நோக்கத்திலே இங்கே ஒன்று குழுமி அமர்ந்திருக்கிறோம். இந்த தருணத்தில் நாளைய தினம் மார்ச் 8ஆம் தேதி உலக மகளிர் தினமாக கடைபிடிக்கக்கூடிய ஒரு நாள். ஒவ்வொரு வருடமும் இந்த நாளை மகளிர் தினம் என்று கடைபிடிக்கிறார்கள். இந்த மகளிர் தினம் என்பது தேசிய நாடுகள் நிறுவனம் என்று சொல்லக்கூடிய UN என்று சொல்லக்கூடிய அந்த நிறுவனத்தினால 1977 உலகளவில் இது கடைபிடிக்க வேண்டிய ஒரு தினமாக அறிவிக்கப்பட்டு இன்றைக்கு வரைக்கும் அதை ஒவ்வொரு வருடமும் மகளிர் தினம் என்று சொல்லி கடைபிடித்து கொண்டு வருகிறார்கள். கிட்டத்தட்ட ஒரு 50 வருடத்திற்கு நெருக்கமான ஒரு பாரம்பரியத்தை கொண்ட ஒரு நாளாக இந்த நாள் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இந்த நாள் ஏற்படுத்தப்பட்டதற்கான அடிப்படை காரணம் ஆரோக்கியமானதாக இருந்தாலும் அது இந்த காலகட்டத்தில் அந்த அடிப்படை காரணத்தை விட்டு விலகி வேறொரு பாதையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது என்ற ஒரு அச்சம் ஏற்பட்டிருக்கிறது. இந்த மகளிர் தினம் என்பது எதனால் ஏற்பட்டது, ஏன் இதை அறிவித்தார்கள்? UN என்ற அந்த நிறுவனம், யுனைடெட் நேஷன் என்று சொல்லக்கூடிய ஐக்கிய நாடுகள் நிறுவனம் எதற்காக இந்த நாளை அறிவித்தார்கள் என்று நாம் பார்த்தோம்னு சொன்னால், இந்த ஒரு நாளை உலக அளவில் கடைபிடிப்பதாக இருந்தாலும் அந்த நிறுவனம் தான் அங்கீகாரம் கொடுக்கணும். என்னங்க மகளிர்களுக்கு மட்டும் ஒரு தினம், ஆண்களும் மனிதர்கள் தானே, ஆண்களுக்கு ஒரு தினம் அறிவிங்க அப்படின்னு சொல்லி அந்த நிறுவனத்தில் போய் கேட்டப்ப ஆண்களுக்கெல்லாம் ஒரு தினம் கிடையாது அப்படின்னு சொல்லி அதை மறுத்து விட்டார்கள். அது பெரிய ஒரு வரலாறு. அது மறுத்தாலும் கூட நான் கடைபிடிப்போம் என்கிற பேரில் ஒரு சில நாடுகளில் மாத்திரம் அந்த நாளை நவம்பர் 19ஆம் தேதி ஆண்கள் தினம், மார்ச் 8ஆம் தேதி பெண்கள் தினம், மகளிர் தினம் அப்படின்னு சொல்லி கடைபிடிக்கிறார்கள். இப்போ நாம் பார்க்க வேண்டிய அடிப்படை என்ன அப்படின்னா, இந்த நாள் ஏன் ஏற்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தால், ரஷ்யாவில் 1910 ஒரு மிகப்பெரிய தன்னெழுச்சியான ஒரு போராட்டம் நடைபெறுகிறது. எங்களுடைய வாழ்வாதாரம் உட்பட எங்களுடைய வாழ்க்கை தேவைகள் எல்லாமே நசுக்கப்படுகிறது என்று பெண்களாக தன்னெழுச்சியாக ஒரு பெரிய ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்தினார்கள். அது ஒரு மைல்கல்லாக ஒரு பெரும் புள்ளியாக மாறினதுனால
அன்றிலிருந்து ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டங்கள் தொடர்ந்து நடைபெறுவதனால 1977 இருந்து அந்த ஐக்கிய நாடுகள் நிறுவனம் இதை ஒரு உலகளவில் கடைபிடிக்க வேண்டிய ஒரு நாளாக அறிவிப்பு செய்தார்கள். இன்றைக்கு வரைக்கும் அது நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதில் என்ன பேசுவாங்க அப்படின்னா, பெண் அடிமை ஒழிக்கப்பட வேண்டியது, பெண் அடிமை என்பது இருக்கவே கூடாது, ஏன் பெண்களை நீங்கள் அடிமைப்படுத்துகிறீர்கள் என்று அந்த 1977 பேசுகிறார்கள். அப்படித்தானே வைத்திருந்தாங்க. பெண்கள் வீட்டில் பேசக்கூடாது, பெண்கள் வெளியிலையும் பேசக்கூடாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருந்தது. அதெல்லாம் மாற்று கருத்து இல்லை. பெண் புத்தி பின் புத்தி அப்படின்வாங்க. என்ன, பெண்களுடைய விஷயத்தில் நாம் எதையுமே காதில் வாங்கி கொள்ளக்கூடாது, அவங்கள பேசவே விடக்கூடாது. ஆனதும் பின்னால் அழிந்ததும் பின்னால் பெண்ணிடத்தில் நாம் போய் கருத்து கேட்டுறக்கூடாது. பொம்பளை சிரிச்சா போச்சு அப்படின்னு சொல்லி என்னென்ன கருத்துக்கள்லாம் நடைமுறையில் இருந்ததோ அதையெல்லாம் உடைத்து எரிந்தது தான் அந்த 1910 நடந்த போராட்டம் என்பது. அப்போ இதெல்லாம் ஆரோக்கியமான ஒரு கருத்துக்கள் தான், அதில் மாற்று கருத்தே இல்லை. இது இன்றைக்கு பேசப்படுகிற விஷயமாக இருந்தாலும் 1977 பேசப்பட்ட விஷயமாக இருந்தாலும் இதை 1400 வருடத்திற்கு முன்பாகவே இஸ்லாம் நமக்கு தெளிவாக சொல்லிவிட்டது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்தார்களா இல்லையா? 14 நூற்றாண்டுகளுக்கு முன்பாக அவர்கள் ஆற்றிய இறுதி உரையில் என்ன சொன்னாங்க? பெண்கள் விஷயத்தில் நீங்கள் இறைவனை அஞ்சு கொள்ளுங்கள், அவர்களுக்கு வழங்க வேண்டிய உரிமைகளை நீங்கள் வழங்குங்கள், அவர்கள் உங்களுக்கு அல்லாஹ்வுடைய அமானிதமாக வழங்கப்பட்டிருக்கிறார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடைத்து எறிந்தார்கள். பெண்களை விஷயத்தில் நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சியவர்களாக நடக்க வேண்டும் என்ற வழிகாட்டுதலை காட்டிவிட்டு சென்றார்கள். இன்றைக்கு பேசப்படுகிற விஷயமாக இருக்கா இல்லையா? இது மனிதர்களாக உருவாக்கிய ஒரு விஷயம். ஆரம்பத்தில் பெண் அடிமைத்தனத்தை பற்றி பேசி, அதே போன்று பெண்களுடைய சாதனைகளை பற்றி பேசி, பெண்களுடைய சிறப்புகளை குறித்து பேசி, இப்படி பேசி கொண்டு வந்தவர்கள் இப்போ எப்படி மாறுகிறார்கள் என்றால், பெண் என்பவள்தான் மாபெரும் சக்தி, பெண் தான் ஆதி சக்தி, பெண்ணுக்கு முன்னாடி ஒன்றுமே இல்லை, பெண் தான் ஆரம்பம், பெண் இல்லைன்னா இந்த உலகமே இல்லை என்ற நிலைக்கு வருகிறார்கள். அந்த கருத்துக்கு இந்த நிலை கொண்டு போகிறது. அதனால தான் மார்க்கம் நமக்கு என்ன சொல்லுகிறது? ஒரு வரம்புக்குள்ளே இருக்க வேண்டும். ஒரு பெருமை பேசுறியா, உனக்குள்ள பெருமை நீ புகழ் பாடுறியா, அந்த பெருமை பேசுதல் என்பது எல்லை மீறி போயிடக்கூடாது. எல்லை மீறி போனால் நீ மனிதன் என்கிற நிலையை விட்டு மாறிவிடுவாய். அது இப்போது நடப்பதை நாம் பார்க்கிறோம். பெண்களாக இருந்தாலும் ஆண்களாக இருந்தாலும் மனிதர்களாக இருக்க முடியும். மனிதன் என்பவன் இறைவன்ற நிலைக்கு போக முடியுமா? இன்றைக்கு அந்த கருத்து தான் நிலை பெறுகிறது. அதனுடைய தாக்கமாக பல்வேறு பிரச்சனைகள், ஆண்களுக்கும் பெண்களுக்கும் மத்தியில் ஈகோ பிரச்சனைகள், மன ரீதியிலான பாதிப்புகள் இதெல்லாம் நடைபெறுகிறது. குடும்பங்களே இது வெளிப்படுகிறது. அப்போ இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டுமா வேணாமா? மகளிர் தினம்னு வந்த உடனே தாய்மார்களுக்கெல்லாம் அப்படியே சந்தோஷம் தலைக்கு ஏறிடும். மகளிர் தினம் இன்னைக்கு, பெண்ணுன்னா யார் தெரியுமா? அந்த நிலையில் அது மாதிரியான கருத்துக்கள் மேலோங்கி அது பெருமை என்கிற நிலைக்கு போய் விட்டு விட்டது. ஆணினமே உன்னை வணங்குமேன்னு சொல்லி ஒருத்தன் எழுதிட்டான். அதை உடனே போட்டுருவாங்க அந்த மகளிர் தினத்துக்கு. சிங்கப்பெண்ணே ஆணினமே உன்னை வணங்குமே அப்படின்னு சொல்லி அந்த பாட்டை போட்டு தான் அந்த நாளையே ஆரம்பிப்பார்கள். வணக்கத்திற்குரியவராக ஆக முடியுமா ஒரு மனிதனால? இந்த ஏற்றத்தாழ்வு என்பது நிலை கொண்டிருக்குதா இல்லையா? இன்னைக்கு இதை இஸ்லாம் உண்மையாக கண்டிக்கிறதா இல்லையா? அதை நாம கடைபிடிக்கக்கூடியவர்களாக இருக்கலாமா? ஒரு இஸ்லாமிய பார்வையில் இதை யோசித்து பாருங்கள். இந்த பிரச்சனைக்கு ஆண்கள் தினம் ஒன்று கொண்டாடுங்க, பெண்கள் தினம் ஒன்று கொண்டாடுங்க, இதை ஏன் கொண்டாட மறுக்கிறீர்கள் அப்படிங்கிற பிரச்சனை இருக்கா இல்லையா? இது நீங்கள் எந்த காலத்திலையும் தீர்வு காண முடியாது. இஸ்லாம் என்கிற விஷயத்தை, இஸ்லாம் சொல்லக்கூடிய தீர்வை இதை நீங்கள் நிலைநாட்டலன்னு சொன்னால் எந்த காலத்திலையும் இதற்கு தீர்வை காண முடியாது. ஆண்கள் தினம் ஒன்று கொண்டாடுங்க, அது என்ன பெண்களுக்கு மட்டும் தினம் அப்படின்னு சொன்னால் அவங்க என்ன பண்ணுறாங்க? அதற்கு ஒரு பெரிய ஒரு ஆர்ப்பாட்டம், ஃபெமினிசம் அப்படின்னு மாற்றிட்டாங்க. மகளிர் தினம்ன்றதை, உமன்ஸ் டேன்றதை ஃபெமினிசம்னு மாற்றிட்டான். ஃபெமினிசம்னா என்ன? பெண்ணியம், பெண்கள் ஆண்களுக்கு சளைத்தவர்கள் அப்படின்னு வந்துட்டான். இப்போ பெண்கள் ஆண்களுக்கு சளைத்தவர்கள், அது எப்படி நீங்கள் குறைத்து மதிப்பிடலாம்? நீ சட்டையை கட்டினா நானும் சட்டையை கழட்ட வேண்டாம்னு சொல்லி ரோட்டில் இறங்கி போராட்டங்கள் பல நாடுகளில் நடப்பதை பார்க்கிறோமா இல்லையா? இந்த நிலைக்கு கொண்டு போய் விட்டுவிடும்.
அதனால தான் ஒரு ஆணிற்கும் ஒரு பெண்ணிற்கும் இடையில இரையச்சம் என்பது இருக்க வேண்டும். பிறப்பின் அடிப்படையில் நீ எப்படி உயர்ந்தவனாக ஆக முடியும்? உன்னிடத்தில் உள்ள செல்வத்தில் நீ உயர்ந்தவன் என்று சொல்லி சொன்னால் அது தவறு கிடையாது. நீ பெரிய கல்வி படைத்தவன், கல்வியாளன், அதில் நீ பெருமை கொண்டாடு, அதில் தவறு கிடையாது. உன்னிடத்தில் பல திறமைகள் இருக்கு, இந்த திறமை என்னையுமா திறமை கொண்டவர்கள் யாருமே இங்கே இல்லை, அதில் நீ உன்னை பெருமை பேசிக்கொள், அதனால தப்பு கிடையாது. பிறப்பின் அடிப்படையிலேயே நான் உயர்ந்தவன் அப்படின்னு சொல்லுவதற்கு இஸ்லாம் எங்கேயுமே வழிகாட்டவில்லை. இதை நம்ம நினைவில் நிறுத்தி கொள்ள வேண்டும். இன்றைக்கி நம்ம வீட்டில் ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா என்ன பண்ணுவாங்க? நாங்கள் பண்ணுறதுல நீங்கள் பண்ண முடியுமா, பெண்கள் தான் சிறந்தவர்கள் அப்படின்னு சொல்லி அந்த கருத்துக்களை வீட்டு பிரச்சனையில் நுழைப்பார்கள். பார்க்குறோமா இல்லையா? நம்ம ஒவ்வொருத்தருமே அனுபவிக்கிறோமா இல்லையா? அந்த அளவுக்கு இந்த கருத்துக்கள் புறையோடி போய் இருக்கிறது. நம்மை அறியாமலேயே அந்த கருத்துக்குள்ளே நாம் ஆட்பட்டு கொண்டு சிக்கி சின்னாபின்னமாகி கொண்டு இருக்கிறோம். அதுதான் யதார்த்தமான உண்மை. அப்போ இஸ்லாமிய சமுதாயமாகிய நாம் இந்த தினத்தை எவ்வாறு பார்க்க வேண்டும், பெருமை என்பது எந்த அளவுக்கு இருக்க வேண்டும் என்கிற அளவுகோலை நாம் சரிவர புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் திருமறை குர்ஆனில் 4வது அத்தியாயம் 1வது வசனத்தில் சொல்லி காட்டுகிறான், யா ஐயுஹன் லதீன யா ஐயுஹன் நாசு, மக்களே, இத்தகு ரப்பக்கும் உள்ளதி ஹலக்கக்கும் மின் நஃப்ஸின் வாஹிதா, உங்களை ஒரே ஒரு ஆத்மாவில் இருந்து படைத்த உங்களது இறைவனை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள். வ ஹலக்க மின்ஹா ஜௌஜஹா, அதில் இருந்துதான் அதனுடைய துணையை அல்லாஹ் படைத்தான். ஓ பஸ்ஸ மின்ஹுமா ரிஜாலன் கசீர ஓ நிசா, அதில் இருந்துதான் பல்வேறு ஆண்களையும் பெண்களையும் அல்லாஹ் பருகி பெருக செய்திருக்கிறான். ஒத்தகுல்லாஹ் அல்லதி தசாலூன பிஹி, நீங்கள் ஒருவருக்கொருவர் யாரை முன்னிறுத்தி பேசிக்கொள்வீர்களோ அப்படிப்பட்ட அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். வல்லரஹாம், உறவினர்கள் விஷயத்திலையும் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். இன்னல்லாஹ கான அலைக்கும் ரகீபா, அல்லாஹ் உங்களை கண்காணித்து கொண்டே இருக்கிறான். எல்லாருக்கும் தெரிந்த வசனமா இல்லையா? திரும்ப திரும்ப நாம் இந்த வசனங்களை கேள்விப்படுகிறோமா இல்லையா? அல்லாஹ் சொல்லுகிற அடிப்படை என்ன? அல்லாஹ் ஒரே ஒரு ஆத்மாவில் இருந்து உங்களை படைத்திருக்கிறான். ஆரம்பமே அதுதானே. ஒரே ஒரு ஆத்மாவிலிருந்து உங்களை படைத்த உங்களது இறைவனை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள் மனிதர்களே என்று அல்லாஹ் அழைக்கிறானே. ஒரு கருத்தை அல்லாஹ் சொல்லுகிற பொழுது அந்த கருத்து உலக மக்கள் அனைவருக்குமானதாக இருக்கும் சொன்னால் உலக மக்கள் அனைவரையுமே அல்லாஹ் அழைத்து அந்த கருத்தை பதிவு செய்வான். அந்த அடிப்படையில் அல்லாஹ் முதல்ல எப்படி அழைக்கிறான்? யா அய்யுஹன் நாஸ், மனிதர்களே, இத்தகு ரப்பக்கும் உள்ளதி ஹலக்கக்கும் மின் நஃப்ஸின் வாஹிதா, ஒரே ஒரு ஆத்மாவில் இருந்து உங்களை படைத்த உங்களது இறைவனை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள். வஹலக மின்ஹா ஜௌஜஹா, அந்த ஒரு ஆத்மாவிலிருந்து அதனுடைய ஜோடியையும் அல்லாஹ் படைத்தான். 2 ஆத்மாவாக அல்லாஹ் படைக்கிறான். அல்லாஹ் இந்த இடத்துல கூட தெளிவான வார்த்தை சொல்லித்தரானாலே நம்மளுக்கு. ஒரு ஆத்மா ஒரு ஆண்ல இருந்து படைத்திருந்ததுன்னா ஆண் நல்லா சொல்லிட்டான்ல அப்படின்னு மனுஷன் பேச ஆரம்பிச்சிருவான். அதனால அந்த இடத்துலையும் ஒரு ஆத்மா, அதில் இருந்து அதற்கு துணையாக இன்னொரு ஆத்மா, அதில் இருந்து தான் உங்களை ஆணாகவும் பெண்ணாகவும் அல்லாஹ் உருவாக்கினான். ஓ பஸ் மின்னுமா ரிஜாலன் கசீரம் நிசா, ஆணாகவும் பெண்ணாகவும் அல்லாஹ் தான் அறிவும் பண்ணுகிறான். ஆணுன்னா ஆணு, பெண்ணுன்னா பெண்ணு. அதில் உன்னால் சிறப்புலாம் பேசக்கூடாது, பேச முடியாது. ஏற்றத்தாழ்வு என்பதே கிடையாது. நாம் ஃபோன் வச்சுருக்கிறோமா இல்லையா? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாடலில் ஃபோன் இருக்குதா இல்லையா? ஒருத்தர் ரெட்மின்னு வச்சுருப்பார், ஒருத்தர் ரியல்மின்னு வச்சுருப்பார், ஒருத்தர் வேற ஒரு கம்பெனியில் ஃபோன் வச்சுருப்பார். வித்தியாசங்கள் அதில் தான் பார்ப்போம். ஃபோனை கொடுனா ஃபோனை தானே கொடுப்போம். ஏய் ஆப்பிள் ஃபோனை கொடுன்னு சொல்லு, அப்போ தான் நான் தருவேன். நான் ஃபோனை கொடுன்னு சொல்கிறேன், நான் சாதாரண ஃபோனை வச்சுருக்கிறேன் அப்படி யாராவது பேசுவோமா? அப்போ நாம் எதை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், அல்லாஹ் ஆண் என்று படைத்து விட்டான், அல்லாஹ் பெண் என்று படைத்து விட்டான். பெண்ணுடைய விஷயம் பெண்ணிற்கு பொருந்தும், ஆணுடைய விஷயம் ஆணிற்கு பொருந்தும். எந்த காரணத்தினாலும் நான் படைப்பிலேயே உயர்ந்தவனாக ஆகிவிட முடியாது. அந்த பெருமை பாடணும்னு சொன்னால் அது நம்மை வழிகேட்டில் கொண்டு போய் விட்டுவிடும். இதுதானே புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் அதானே சொல்லித் தருகிறான். அதே மாதிரி அர்-ரூம் என்கிற அத்தியாயத்தில் 30வது அத்தியாயத்தில் 20வது வசனத்தில் இருந்து அல்லாஹ் சொல்லுகிறான், ஒமின் ஆயாத்தியான் ஹலக்கலக்கும் மின் துராபின், அல்லாஹ் உங்களை
ஒரு மண்ணில் இருந்து படைத்திருப்பது என்பது அல்லாஹ்வுடைய அத்தாட்சியிலிருந்து உள்ளது. சும்ம இதா அன்தும் பஷருன் தந்தசிரூன், அதற்கு பிறகு நீங்கள் மனித இனமாக பல்கி பெருகி இருக்கிறீர்கள். ஒமின் ஆயாத்திகான் ஹலக்கலக்கும் மின் அன்ஃபுசிகும் அஸ்வாஜன், உங்களில் இருந்து உங்களுக்கான துணையை ஏற்படுத்தி இருப்பது அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளில் உள்ளது. லி தஸ்குனு இலைஹா, நீங்கள் அவரிடத்தில் அமைதி கொள்ள வேண்டும், நிம்மதி கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி உங்களில் இருந்தே உங்களுக்கு ஒரு துணையை அல்லாஹ் ஏற்படுத்தி இருப்பது அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளில் உள்ளது. வஜால பைனக்கும் மவத்தத்தம் வரஹ்மா, உங்கள் இருவருக்கும் மத்தியில் அன்பையும் பாசத்தையும் விதைத்து இருப்பது என்பது அல்லாஹ்வுடைய அத்தாட்சியில் உள்ளது. இன்னஃபி தாலிக்கல் ஆயாத்தின் லி கௌமி யத்தஃபக்கரூன், சிந்திக்கிற சமுதாயத்திற்கு இதில் பல சான்றுகள் இருக்கிறது. அல்லாஹ் சொல்கிறானா இல்லையா? இது மாதிரி திருமறை குரானை எடுத்துக்கொண்டிருந்தால் ஏராளமான வசனங்கள், ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அல்லாஹ்வை அஞ்சி நடக்க வேண்டும். இறை அச்சம்தான் உங்களை வேறுபடுத்துமே தவிர எந்த காரணத்தினாலும் நீங்கள் உயர்ந்தவர்களாக தாழ்ந்தவர்களாக என்றைக்குமே ஆக முடியாது. அப்படி நீங்கள் பார்த்தீர்களே ஆனால், அப்படி நீங்கள் கருதுனீங்கன்னு சொன்னால் அது உங்களை வழிகேட்டில் கொண்டு போய் விட்டுவிடும். இதை தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரச்சாரம் மூலியமாக மக்களிடத்தில் உடைத்து எறிந்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பப்பட்ட அந்த அரபு சமுதாயம் என்பது அல்லாஹ்வை இறைவனாக ஏற்றுக்கொண்டிருந்தார்கள். அதோடு பல கடவுள்களை சேர்த்து வணங்கி கொண்டிருந்தார்கள். அல்லாஹ் என்றால் யார் என்று புரிய வைப்பது மிக சிரமமான ஒரு விஷயம் அல்ல. அங்க நபிமார்கள் என்றால் யார் என்று விளங்கி வைத்திருந்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போய் அல்லாஹ் என்பவன் எப்படி நாம இறையச்ச சொல்ல வேண்டும், அல்லாஹ்வை எப்படி நாம நம்ப வேண்டும் என்கிற தெளிவை தான் கொடுத்தார்கள். அல்லாஹ்னா யார் நாங்கள் போய் புதுசாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கவில்லை. எதை அங்கே விதைத்தார்கள், எதை அங்கே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கினார்கள், எதை நிலைநாட்டினார்கள், ஏற்றத்தாழ்வு என்பதே இருக்கக்கூடாது. அதுதான் அந்த அரபு சமுதாயத்தில் ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயமாக இருந்தது. நீங்கள் சொல்லக்கூடிய கொள்கையில் எங்களுக்கு பிரச்சனை இல்லை, ஆனால் நீங்கள் எல்லாரும் ஒன்றுன்னு சொல்கிறீங்களே, ஏற்றத்தாழ்வே இல்லைன்னு சொல்கிறீங்க, அதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலகட்டத்தில் இந்த பிரச்சனையை தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக சந்தித்தார்கள். அதற்காக வேண்டிதான் 23 வருடங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரச்சாரம் மேற்கொண்டார்கள். அதை தான் உடைத்து எறிந்தார்கள் சமுதாயத்தில் இருந்தே. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து ஒரு மார்க்க சந்தேகம் கேட்கறதுக்காக ஒரு நபர் வருகிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்த உடனே அச்சத்தினுடைய உச்சகட்டத்துக்கு போயிடுறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அரசாங்க சபை அங்கே மிகப்பெரிய அரசு நடந்து கொண்டிருக்கிறது. அந்த அரசை வழிநடத்தக்கூடியவர்களாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறாங்க. இதையெல்லாம் பார்த்து விட்டு கேள்வி கேட்க வந்தவர் அப்படியே உள்ளம் நடுங்கி போய் விடுகிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வேலையெல்லாம் முடிச்சுட்டு என்ற கேள்வி கேட்கணும்னு ஒருத்தர் வந்தாரே, அவரை கூப்பிடுங்க என்று அழைக்கிறார்கள். அவர் உள்ளம்லாம் அப்படியே நடுங்கி போய் பயத்தில் வார்த்தையெல்லாம் உதறி அப்படியே தடன்னு நிற்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறங்கி வந்து அவருடைய தோளில் கையை வச்சு, இன்னி லஸ்து பி மலிக்கின், நான் மட்டும் இந்த அதிகாரத்தில் இல்லைன்னா வான இபுனுன் லி உம்மி, நானும் என்னுடைய தாய்க்கு ஒரு மகன்தான். என்னுடைய தாய் ஒரு கறியை பதப்படுத்தப்பட்ட ஒரு உப்பு கண்டம் போட்டு அதை பல நாட்கள் சமைத்து சாப்பிட்ட ஒரு தாயின் மகனாகத்தான் நான் இருக்கிறேன். என்ன பார்த்து எதுக்கு நீங்கள் பதறீங்க என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மனிதனை எப்படி பண்படுத்தி இருக்கிறார்கள். உயர்வு தாழ்வு என்பதே கிடையாது. நான் அதிகாரத்தில் இருக்கிறேன், என்னுடைய அதிகாரத்தை நான் செய்து கொண்டிருக்கிறேன், அதனால என்னுடைய கட்டளைகளுக்கு எல்லாம் கட்டுப்பட்டு நடக்கிறார்கள். அந்த அதிகாரம்லாம் நானும் உன்ன மாதிரி சாதாரண மனிதன் தானே. இதுதான் இஸ்லாம் சொல்லித் தருகிற அடிப்படை. ஏற்றத்தாழ்வை உடைத்து எறிந்த ஒரு கொள்கை இருக்குன்னு சொன்னால் அது இஸ்லாமிய கொள்கையை தவிர எந்த கொள்கையும் கிடையாது. அதில் நாம் இருந்து கொண்டு எந்த வகையிலையுமே இது மாதிரியான கருத்தியலில் மாட்டிக்கொண்டு இது மாதிரியான கருத்துக்களை நாம் நம்முடைய சிந்தனையில் ஏற்றினோம்னு சொன்னால் அது நம்முடைய குடும்பத்தில் பிரச்சனையை ஏற்படுத்தும். நம்மை அறியாமலே அதில் நாம் ஆட்பட்டு விடுவோம். இன்றைக்கு இந்த ஃபெமினிசம் என்கிற இந்த கொள்கை எப்படி இன்னொரு தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படின்னா, என்னுடைய கருப்பு என்னுடைய உரிமை அப்படின்னு, என்னுடைய கருப்பு வந்து யாரை இப்படி தான் அப்படி தான் சொல்லி ரூல் போடக்கூடாது, ஆர்டர்லாம் போடக்கூடாது என்று போகிறார்களா இல்லையா?
அது மாதிரியான ஒரு சமுதாயத்தை நாம் உருவாக்க வேண்டுமா? அது மாதிரியான கொள்கை தான் மனித வர்க்கத்தை நிலைப்படுத்துமா, சிறப்படுத்துமா? யோசித்து பாருங்கள். இஸ்லாம் எதற்காக வேண்டி தடுக்கிறது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அரசாங்கத்தினுடைய தளபதியாக இருந்தார்கள், அந்த அதிகாரத்தில் இருந்தார்கள். அதே போன்று தன்னுடைய குடும்பத்திற்கு தலைவனாகவும் இருந்தாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்தில் கேட்கும் பொழுது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னுடைய வீட்டில் இருக்கும் பொழுது அவர்கள் எனக்கு உதவியாக இருப்பார்கள். வீட்டு வேலைகளில் எனக்கு உதவி செய்து கொடுப்பார்கள். தொழுகை நேரம் வந்துருச்சுன்னா பாங்கு சொல்லிட்டாங்கன்னா எழுந்து தொழுகைக்கு போயிடுவாங்க. இது மாதிரியான ஒரு புரிதலோடு நாம் குடும்பத்தை அமைத்துக் கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஜைனப் பின் ஜக்ஷ் என்கிற ஒரு சஹாபிய பெண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மனைவிமார்களில் ஒருவர். அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வீட்டில் வந்து சந்திக்கிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வீட்டில் இருக்கும் பொழுது எதற்காக வேண்டி வந்து சந்திக்கிறார்கள் அப்படின்னா, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வீட்டில் இருக்கும் பொழுது மாத்திரம்தான் உங்களுக்கு அன்பளிப்புகள்லாம் அதிகமாக கொடுக்கப்படுகிறது. எங்களுடைய வீட்டில் நீங்கள் இருக்கும் பொழுது உங்களுக்கு ஏன் அன்பளிப்புலாம் கொடுக்கப்படுறது இல்லை? ஏன் இப்படி நடக்கிறது? தொடர்ச்சியான விஷயமாக இது நடந்து கொண்டே இருக்குதே என்று கேள்வி கேட்கிறார்கள் ஜைனப் பின் ஜக்ஷ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கு பதில் சொல்லவில்லை. ஏன்னா ஜைனப் பின் ஜக்ஷ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இயல்பிலேயே கொஞ்சம் கோவப்படக்கூடியவர்கள், குரல் வசதி பேசுகிறவங்க. அப்போ அவர்களுக்கு இது மாதிரியான விஷயம்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது, இதெல்லாம் தட்டி கேட்கணும் அப்படின்னு சொல்லி யாரோ சிந்தனையில் ஏற்றிட்டாங்க. அப்போ என்ன நடக்குது? அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வீட்டிற்கு வந்து அதை கேள்வியாக கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. பக்கத்தில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இருக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமைதியாக இருக்கிறாங்க. ஜைனப் பின் ஜக்ஷ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் திரும்ப திரும்ப அந்த கேள்வியை கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌனமாக இருக்கிறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நபிகள் நாயகத்தை பார்க்குறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் அமைதியாக இருக்கிறாங்க, நாமளும் அமைதியாக இருந்துருவோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூணாவது முறை கேட்கும்போது, ஆயிஷா அவர்களே ஏதாவது பதில் சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பதில் சொல்ல ஆரம்பிக்கிறார்கள். தத்தகல்லம் ஆயிஷத்து ரலியல்லாஹு அன்ஹா அத்தா எதிர்த்த ஜைனப் பின் ஜக்ஷ். ஜைனப் பின் ஜக்ஷ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்ட எல்லா கேள்விகளுக்குமே பதில் சொல்லி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வாய் மூட வைத்து விட்டார்கள். அந்த அளவுக்கு அற்புதமாக பதில் சொன்னாங்கன்னு சொல்லி ஹதீஸுகளில் நம்ம பார்க்குறோமா இல்லையா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்களிடத்தில் எப்படி வாழ்ந்து காட்டியிருக்கிறார்கள். நாம் பார்க்குற மாதிரி பல்வேறு வகையான ஏற்றத்தாழ்வுகளை நான் பெருசா நீ பெருசான்ற ஒரு பிரச்சனையை அங்கே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்குனாங்களா? எப்படி ஒரு பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும் அதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். இறையச்சத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். உங்களுடைய உரிமையை நீங்கள் கேட்குறீங்க, அதற்கு பதில் சொல்ல வேண்டிய கடமை யாருக்கு இருக்குது? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு இருக்கிறது. அவர்கள் பதில் சொல்லுகிறார்கள், அந்த பிரச்சனை சுமூகமாக முடிகிறது. இது மாதிரியான ஒரு வாழ்க்கை திட்டத்தை, வாழ்க்கை அமைப்பை தான் இஸ்லாம் நமக்கு வழிகாட்டி இருக்கிறது. அதை நாம் எடுத்து நடைமுறைப்படுத்த வேண்டுமே தவிர எந்த ஒரு காலகட்டத்திலையுமே இது மாதிரியான கருத்தியலில் நாம் மாற்றிக்கொள்ளக்கூடாது. இயல்பாகவே சொல்லுவாங்களா இல்லையா? ஒரு ஆண் என்பவன் தேவைக்கு ஆசைப்படுவான், ஒரு பெண் என்பவள் ஆசைப்படுவதையெல்லாம் தேவையாக்கி கொள்ள நினைப்பாள். இதெல்லாம் இயல்பாகவே நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு விஷயம். நமக்கு வீடு இல்லை, நம்ம வீடு வாங்கணும், நம்ம அதுக்காக உழைக்க வேண்டும், நமக்கு தேவையான விஷயத்தை நாமளே நிறைவேற்றி கொள்ள முடியலையே இப்படின்னு ஒரு ஆண் என்ன பண்ணுவான்? அவன் தேவைக்கு ஆசைப்படுவான். நமக்கு தேவைன்னு இருக்குதுன்னு சொல்லி அவன் தேவைக்கு ஆசைப்பட்டு அதில் அவனுடைய நேரத்தை செலவிடுவான். அதே ஒரு பெண்களை எடுத்துக்கொள்ளுங்க. ஒரு நிறுவனத்தில் வேலை செய்கிறாங்க அப்படின்னா அங்கே வந்து ஒரு டூருக்கு போகணும், மகளிர் தினத்தை நம்ம செலிப்ரேட் பண்ணணும், ஒரு டூருக்கு போகணும் அப்படின்னா உடனே என் பேரை எழுதிக்கங்க, நான் என் வீட்டுக்கார்ட்ட பேசிடுறேன், அவ்வளோ பிரச்சனை இல்லை அப்படிம்பாங்க. இதே ஒரு ஆண் இடத்துல அது மாதிரி கேள்வி கேட்டாங்கன்னு வைங்க, ஒரு ஆண் என்ன சொல்லுவான்? வீட்டில் கேட்டு சொல்கிறேன், வீட்டில் போய் பேசிட்டு தான் நான் பதில் சொல்ல முடியும் என்று ஒரு ஆண் சொல்லுவான். இதுதானே யதார்த்தம். காலகட்டத்தில் கணவர் வீட்டில் உட்காந்துட்டு அப்படின்றாருன்னா உடனே என்னங்க கூப்பிட்டீங்களா அப்படின்னு வந்தாங்க. இப்போ என்ன, நீ என்னதான் இரும்பிக்கிட்டு வீட்டில் கிடந்தாலும் இரும்பிக்கிட்டே கிடக்குறீங்க, போய் தண்ணி குடிக்க தெரியாதா? அங்கே போயிட்டு எங்கம்மா சொம்பு எங்கம்மா வச்சுருக்குற, அது கூட தெரியல, நீங்கள் இவ்வளோ வருஷம் என் கூட குப்பை கொண்டு இருக்கிறீங்க. இப்படி தான் இயல்பு, யதார்த்தம் இப்படி தான் இருக்கிறது.
பார்க்குறோமா இல்லையா? இந்த கருத்துக்கள் எல்லாம் நடைமுறையில் வந்ததுனால நம்முடைய குடும்ப அமைப்பில் மாற்றங்கள். கணவனுக்கு கட்டுப்பட்டு நடந்தால் உனக்கு நீ சுருகத்தை ஏற்படுத்தி கொள்கிறாய். ஒரு ஆணுக்கான உபதேசம் தானே. ஒரு பெண் மரணிக்கும் பொழுது அவளுடைய கணவனுடைய திருப்தியோடு மரணித்தாலேயானால் அவள் நிச்சயம் சுருகத்தை அடைவாள். லஅமர்துல் மரஅதான் தஸ்ஜுதலி ஜௌஜிஹா, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஒரு இஸ்லாத்தில் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு சிரம் பண்ணுவது என்பது அனுமதி கிடையாது. அப்படி சிரம் பண்ணுவது அனுமதியாக இருந்திருந்தால், அல்லாஹ் அப்படி கொடுத்திருந்தான் அப்படின்னா, ஒரு மனைவியை கணவனுக்கு சிரம் பண்ணிய சொல்லி நான் கட்டளையிட்டிருப்பேன். இந்த ஹதீஸுகளை நம்முடைய நினைவுக்கு வர வேண்டுமா இல்லையா? இது மாதிரியான வாழ்க்கை திட்டத்தை நாம் அமைத்துக் கொள்கிறோமா? எப்படி எப்படி இந்த உலகம் நமக்கு சொல்லித் தருகிறதோ அதை நாம் நடைமுறைப்படுத்துவதற்கு முயற்சி செய்கிறோமே தவிர, மார்க்கம் சொல்லித் தருவதை நடைமுறைப்படுத்துவதற்கு முயற்சி செய்வதில்லை. ஒரு ஆணுக்கு ஒரு வீட்டில் ஒரு செருப்பு தான் இருக்கும். அந்த செருப்பை போட்டுக்கிட்டு தான் ஆஃபீஸுக்கு போவான், அந்த செருப்பை போட்டுக்கிட்டு தான் டீ கடைக்கும் போவான், அந்த செருப்பை போட்டுக்கிட்டு தான் எங்கேயுமே போவான் வருவான். ஒரு பெண்ணுக்கு எடுத்து பாருங்கள், 4 செருப்பு வச்சுருப்பாங்க. ஒன்று வீட்டில், ஒன்று ஆஃபீஸுக்கு, ஒன்று வெளியே ஃபங்க்ஷனுக்கு போகிறதுக்கு, ஒன்றுக்கு இந்த யூஸுக்கு அந்த யூஸுக்குன்னு சொல்லி எல்லாத்துக்கும் ஒன்று ஒன்று. பீரோவை எடுத்துக்கிட்டேன்னு வைங்க, அவர்களுடைய துணிகள் தான் அதிகமாக இருக்கும். ஒரு ஆணுடைய துணிமணிகள் வைப்பதற்குன்னு சொல்லி ஒரு இடம் வச்சுருப்பாங்க. அந்த இடம் இருக்குதா அப்படின்னே ஒரு சந்தேகமாக இருக்கும். இது மாதிரியான ஒரு சூழ்நிலை உருவானதுக்கான காரணம் என்ன? இந்த நடிகை போட்ட மாதிரியான சேலை எனக்கு வேணும், அந்த நடிகை போட்ட மாதிரியான சேலை எனக்கு வேணும் என்று சொல்லி நாம் துணிகளை சேர்ப்பதிலையும் சரி, அது மாதிரியான காரியங்களை செய்கிற பொழுதும் சரி, நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த வழிமுறை, அதையும் நம்ம யோசித்து பார்த்துருக்குறோமா? நபிகள் நாயகம் வெறும் பெண்களை மாத்திரம் கண்டிச்சிடலாம் போல, ஆண்களுக்கும் பல கண்டிப்புகளை கொடுத்திருக்கிறார்கள். ஒரு மனிதனுக்கு வழங்கப்பட்ட பேர் அற்புதத்தில் ஒன்று என்ன தெரியுமா? அவனுக்கு வழங்கப்பட்ட இந்த உலக செல்வங்களே மிக சிறந்தது எது தெரியுமா? அல் மரஅத்து சாலிஹா, ஒரு சாலிஹான நல்லொழுக்கமுள்ள ஒரு மனைவி தான் அவனுடைய உலக செல்வங்களே மிக சிறந்தது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய போதனை. ஒரு மனைவியை நீ சரியான முறையில் வழிநடத்த வேண்டும், அவளுக்கு தேவையான விஷயங்களை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும், அவளை ஒரு அருள் கொடையாக நீ பார்க்க வேண்டும். தன்னுடைய ஹஜ்ஜத்துல் விதாவில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு உரை நிகழ்த்துகிற பொழுது மாதிரி சொன்னாங்க, இன்னலக்கும் அலைக்கின்ன, உங்களுக்கு அவர்கள் மீது ஒரு சில உரிமைகள் இருக்கிறது, அதே போன்று அவர்களுக்கும் உங்கள் மீது ஒரு சில உரிமைகள் இருக்கிறது. அவர்கள் உங்களிடத்தில் அல்லாஹ்வுடைய அமானிதமாக கொடுக்கப்பட்டிருக்கிறார்கள். அப்போ இதையெல்லாம் நம்ம நினைவில் நிறுத்தி கொண்டு நம்முடைய உலக வாழ்க்கை என்பது எதை நோக்கி நம்மளை கொண்டு போவதோ அதன் பக்கம் போயிடாம, மார்க்கம் என்ன சொல்லுகிறது? இறைவனை அஞ்சி நடந்த ஒரு மனிதனுக்கு தான் அல்லாஹ் சொர்க்கத்தை வாக்களிப்பதாக சொல்லி காட்டுகிறான். இன்னலில் முத்தகீன மஃபாஸா, யார் இறை அச்சத்தை இறை நம்பிக்கையை கடைபிடித்து வாழ்ந்தார்களோ அவர்களுக்குத்தான் மகத்தான வெற்றி இருக்கிறது. நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலையும் சரி, நம்முடைய கணவர்களிடத்திலையும் சரி, நம்முடைய பிள்ளைகளிடத்திலையும் சரி, இறையச்சத்தை உருவாக்கி தரக்கூடிய பொறுப்பு பெண்களுக்கு தான் இருக்கிறது. அல்லாஹ்வே திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டக்கூடிய விஷயம், பெண்களாகிய நீங்கள் உங்களுடைய வீடுகளில் அல்லாஹ்வுடைய வசனங்கள் படிக்கப்படுகிறதா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போதனை நடைமுறையில் இருக்கிறதா என்பதை கவனியுங்கள் என்று அல்லாஹ்வே திருமறை குர்ஆனில் நமக்கு சொல்லி தருகிறான். அப்போ அதனால் நமக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பை நாம் சரியான முறையில் நிறைவேற்ற வேண்டும். ஆண் பெண் என்ற வேறுபாட்டுக்குள்ளே நாம் சிக்கி அதில் சின்னபனமாகி போய்விடக்கூடாது. முழுக்க முழுக்க ஒரு கணவனாக இருந்தாலும் சரி, ஒரு மனைவியாக இருந்தாலும் சரி, இறையச்சத்தை அடிப்படையாக கொண்டு அதன் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டோமேயானால்தான் நாம் நம்பி இருக்கிற மறுமை என்பது நமக்கு முழுமையான முறையில் சிறந்த ஒரு வாய்ப்பாக அமையும் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நிறைவு செய்து கொள்கிறேன். வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.